நட்டாவை சந்திக்கும் போது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவி கொடுக்குறாங்க வச்சுங்களா. மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவி. கௌதமி போய் சேர்றாங்க. அவங்க போய் சந்திக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி சந்திக்கிறாங்க. ஆனால் கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய போஸ்ட்டில் எம்எல்ஏ சீட் ஏதோ கொடுக்குற மாதிரி ஒரு தகவலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதில் வந்து பெரிய அளவில் ஜொலிக்கலை. அதுக்குள்ளே அவங்க சொத்தை எழுந்தாங்கன்னா என்ன, அதில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிற ஒரு நல்ல வந்து ஆட்டையை போட்டான் சொத்தை. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. இது ரெண்டும் நடந்தது. 2 நடிகைகளுக்கு நடந்தது சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து யாரை சந்திக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நட்டாவை சந்திக்கலை, மோடியை சந்திக்கலை, அமித்ஷாவை சந்திக்கலை. யாரை சந்திக்கிறாங்கன்னா துணை ஜனாதிபதி சந்திக்கிறாங்க. அப்போ ரஜினி சொன்னது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது. ரஜினி சொன்னது வேறு, அது நம்ம அப்புறம் போகிறோம். ஒரு துணை ஜனாதிபதி போய் சந்திக்கிறாங்கன்னா ஒருவேளை இப்போது கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ மத்திய அமைச்சர் ஆகிறாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பரான பிறகு தான் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அமைச்சர் ஆகிட்டு கூட ராஜ்யசபா எம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகணும், சரிங்களா, எலெக்ட் ஆகணும். ஆனால் இப்போ நமக்கு இங்கே சொல்ல வருதுன்னு கேட்டால் நேரடியாக போய் துணை ஜனாதிபதி சந்திக்கலாம். ஒரு வேளை கவர்னர் போஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. கவர்னர் போஸ்ட்டு